நல்ல கமகமன்னு மல்லி வாசத்தோட நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மல்லி பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். மிக்சர் ஜாரில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, 2 3 பச்சை மிளகா, 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு பச்சை அரிசியில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் சோக் பண்ணிட்டேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். அந்த மாதிரி 4 கப் அளவு தண்ணி சேர்த்ததோட 1 கப் அளவுக்கு இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ண தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு பச்சை கலரில் நல்லா கமகமன்னு கொத்தமல்லி வாசத்தோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணிவிட்டு சட்னி ஒரு சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள்.